எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வு சேனலுக்கு. இன்னைக்கு நாம் ஆப்ஷன் பையர்ஸுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வருது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் ஒரு ட்ரேடர்னு நினச்சா ஓகே, அப்போது நீங்கள் ஜஸ்ட் ஆப்ஷன் பையர்ஸு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் மைண்ட் செட்டிலும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ரெண்டு மாதிரியும் நீங்கள் ரெண்டும் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குன்னு ட்ரேடு பண்ணுறது என்னென்ன பெனிஃபிட்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுற இடத்துல ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் வரும். எதனால் சொல்கிறேன்னா, இங்கே சில நாளுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி இது எனக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான் கிடச்சிச்சு. ஆனால் ப்ராஃபிட் வந்தாலும் மறுபடியும் நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப்லாம் செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். ஃபெப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து காமிச்சா ஒரு லாட்டு ஓகே, ஒரு லாட்டில் நம்ம எடுத்துருந்து ஜஸ்ட்டு 1600 ருபீஸ் தான் நெட் ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகே, இந்த 3 நாள். நேற்று நான் எந்த ட்ரேடும் எடுக்கலை. எதுனால எடுக்கலைன்னா, நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஆப்ஷன் பையிங்கில். இன்கேஸ் அதே நம்ம ஆப்ஷன் செல்லிங்கை பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஓகே, இதனால தான் சொல்லுது, ஒரு ட்ரேடர் வந்துட்டு எப்பயும் மைண்ட் செட் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் தான் நான் பண்ண போகிறேன், ஆப்ஷன் பையிங் தான் பண்ண போகிறேன், ஆப்ஷன் செல்லிங் பண்ண மாட்டான்னு அது மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் பண்ண போகிறேன், ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னு அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு மூமெண்ட்டு கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். அது மூமெண்ட்டு இங்கே காமிக்கிறேங்க. இது மாதிரி மூமெண்ட் கிடைக்கும் போது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் வரும். அதே இந்த மாதிரி இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி இது வந்துட்டு பட்ஜெட் டே. ஓகே, பட்ஜெட் விட்ருங்க. இது மாதிரி இடத்துலலாம் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த 3 ட்ரேடும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி நான் சும்மா ஒரு ட்ரேடு எடுத்தேன். இதில் ப்ராஃபிட் வந்தால் கண்டினியூஷன் பண்ணலான்னு பிஃபோர் 11 o'clock. ஏன்னா பட்ஜெட்டு 11 o'clock ஆகும். அதுக்கப்புறம் வாலட்டிலிட்டி அதிகமாகும்ன்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்தால் இதோ ட்ரெயிலிங் ஸ்டாப்லாம் செட் ஆகிடுச்சு. இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு ட்ரேடு, அப்புறமா நேற்று ஒரு ட்ரேடு கூட எடுக்கலை. இன்றைக்கி ஒரு ட்ரேடு தான் கிடச்சிச்சு. மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணி ஆப்ஷன் பையிங்குக்கு ஒரு ட்ரேடு தான் கிடச்சி. ஆனால் எதுவுமே ஒரு ப்ராஃபிட்டும் வரல. ஓகே, அதனால் அதே இன்றைக்கி வந்துட்டு நான் ஆப்ஷன் செல்லிங் எதுனா பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ எப்பயும் உங்களோட மைண்ட் செட்டை நான் இந்த வீடியோ எதனால் பண்ணுறேன், உங்களுக்காக அந்த 20,000 ருபீஸ் மட்டும் தான் கேபிட்டல் போட்டு நான் எதனால் இது ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னா, சில பேர் நினச்சிக்குவீங்க ஆப்ஷன் பை பண்ணி நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், அது மாதிரி நினைக்குவீங்க. ஓகே, நீங்கள் ரெண்டும் ஆப்ஷன் பையிங்கோ ஆப்ஷன் செல்லிங்கோ ரெண்டும் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் உங்களோட கரெக்ட் ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும். இன்கேஸ் சும்மாவே நாம் பை பண்ணுறேன், இங்கே வந்து செல் பண்ணுறான்னு அது மாதிரி இல்லாமல் உங்களோட எந்த ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தாலும் ஓகே. ஆனால் அது கரெக்டாக ஆப்ஷன் பை பண்ணுற இடத்துல ஆப்ஷன் பையிங்கோ ஆப்ஷன் செல்லிங் பண்ண இடத்துல ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் கிடைக்கிற சான்சஸ் அதிகம். நேற்று எதனால் ட்ரேட் எடுக்கலாம்னா, இந்த இடத்துல எங்கேயும் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே, அது ஆஸ் பர் என்னோட ட்ரேடிங் சிஸ்டமில் இங்கெல்லாம் ஆப்ஷன் செல்லிங்குக்கு பண்ணியிருக்கலாம். ஓகே, ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலும் புட் சைடில் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஒன்றுனா இந்த இடத்துல வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 பாயிண்ட்ஸு தான் இருக்கும். ஓகே, ஒரு 10 பாயிண்ட்ஸு தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். இது மாதிரி மூமெண்ட்டு கிடைக்கும் போது கூட ஜஸ்ட்டு ஆப்ஷன் பையிங்கில் வந்துட்டு 20-30 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கிது. ஓகே, நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டுக்குள்ளே வரதே இல்லை. அதே நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த கேண்டல் வந்து பாருங்கள். ஆப்ஷன் செல்லிங்கில் எதுனா கால் ஆப்ஷன் நீங்கள் எதுனா இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செல் பண்ணியிருந்தால் இது ஹிட் ஆகிறது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி. அதே நீங்கள் ஆப்ஷன் பையிங்குன்னு வச்சா கண்டிப்பாக இது வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, இதனால தான் நிறைய பேர் சைக்காலஜி அண்ட் மைண்ட் செட்டு சரியாக வர மாட்டுது. ஓகே, அதனால தான் நிறைய இந்த ரீட்டைலர்ஸு எஃப்என்டெல்லாம் லாஸ் ஆகுது. அதே நீங்கள் ரெண்டும் ஓகே, ஒரு ட்ரேடருக்கு தேவை இருக்கிறது ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் இல்லை, ஆப்ஷன் செல்லிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ட்ரேடர், நாட் ஆப்ஷன் பையர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ், நீங்கள் ரெண்டும் பண்ணால் தான் கண்டிப்பாக இங்கே ப்ராஃபிட் வரும். இது பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நான்
ஆப்ஷன் செல்லிங் வச்சு ஆப்ஷன் பையிங் இப்போது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எது மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட்டிங் பாருங்க. 3-4 டேஸ் 4-5 டேஸ் ஆயிடுச்சு. 5 டேஸில் வந்து ஜஸ்ட் 1000 லாட்டு தான். ஓகே, 1 லாட் இருந்தாலும் 1500ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி எடுத்திருந்தாலும் இங்கே வந்துட்டு ஸ்ட்ரகல் ஆகிற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெண்டும் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதே மாதிரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.